இந்த வாஸ்துக்கு கால் போடுற நாள் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் அதிகாலையிலேருந்து ஒரு 12 மணிக்கு உள்ள பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அதை தாண்டி போகக்கூடாது. இப்போ வீடு ஒரு தவறான அமைப்பில் இருக்குது. இப்போ இதுக்கு தீர்வு வேணும்னா ஒரு கோயிலுக்கு போகலாம். அந்த கோயில் எதுன்னு தெரிஞ்சுக்கணுமே, வாஸ்துக்கு பார்த்தா தானே அந்த கோயிலை கண்டுபிடிக்க முடியும். அப்போது இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி கோயிலுக்கு போனால் தான் அது நடக்கும். நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்காது. ஒரு வீட்டில் தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு, உடல்நிலை பாதிப்பு அல்லது துர்மரணங்கள் அல்லது விபத்துக்கள் இல்லைன்னா தொழிலில் மிகப்பெரிய அளவில் கடனோ நஷ்டமோ, உடனே ஒரு நல்ல வாஸ்து நம்பரை பார்த்து எல்லா வீடுகள்லையுமே உடைக்கணும், இடிக்கணும், இல்லை மிகப்பெரிய அளவில் வீட்டை மாற்றி கட்டணும் அப்படிங்கிற அமைப்பு பெரும்பாலான இடங்களில் இருக்கிறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி அமைத்தாலே போதுமானதாக தான் இருக்குது. டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாஸ்து சம்பந்தமான பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தன்னுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தங்கதுரை ஐயா அவர்கள். ஐயா அவர்களை வரவேற்கிறேன். சார் குருவாழ்க, குருவே துணை. அன்னைக்கெல்லாம் வீடுகளில் தேக்கு மரங்கள் இல்லை முடியாதவங்க இந்தந்த மரங்களில் வாசக்கால் அமைக்கணும், இந்தந்த மரங்களில் ஜன்னல்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 வரைமுறை இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இந்த கலியுகத்தை நம்ம புதுசா விலை குறைவானதாக இருக்கும், நல்லா உழைக்கும், நீங்க இந்த மெட்டல் இதுல பயன்படுத்துங்க, பிவிசி பயன்படுத்துங்க, இப்போ என்னென்னமோ புதுசுலாம் வருது. அப்போ இந்த மாதிரியான சில நாகரிக உலகத்துல கிடைக்கிற பொருட்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த ஜன்னல், கதவு, இந்த வீடு கட்டுறதுலயே கூட இன்னைக்கு என்னென்னமோ வருது. அதெல்லாம் கூட கட்டி அமைக்கும் பொழுது இந்த வீட்டுக்கான அந்த அம்சம் அப்படிங்கிறதும் அந்த தன்மை அப்படிங்கிறதும் மாறி போயிடும். கண்டிப்பா மாறுபடும். வீட்டுக்கு நீங்கள் முறையாக பண்ணணும் அப்படின்னா எல்லா நிலை கதவுகள் அனைத்துமே ஒன்று தேக்கு மரம், இல்லை வேப்ப மரம், இல்லை பலா மரம், இந்த மாதிரி மரங்கள் அமைச்சிங்கன்னா நீண்ட காலங்கள் அந்த வீடு அழியாமலும் நீண்ட பாரம்பரியமாகவும் இருக்குது. இந்த தேக்கில் கட்டப்பட்ட வீடுகள்லாம் பாரம்பரியமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி கட்டக்கூடிய வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா டெம்பரவரி தான். அதனால டெம்பரரியாக இருக்க வேண்டியதுக்கு நம்ம எதையும் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் ஸ்டீலில் போட்டாலும் சரி, ஃபைபரில் போட்டாலும் சரி, நீங்கள் என்ன மரம் வேணாலும் வச்சு கட்டிக்கிங்க. அது ஒன்றும் நம்ம அதை வாஸ்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா இந்த பாரம்பரிய வீடுகள் தான் இந்த கிராமத்தில் இருக்கிறாங்க இல்லைங்களா. கிராமத்தை தாண்டி கொஞ்சம் பெரிய ஒரு கிராமம்னு சொல்லக்கூடிய ஒரு நகரங்களில் வசிக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி அந்த ஒரு பாரம்பரியமாக இருக்கணும், என் குழந்தைக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. பட் இன்றைக்கி சிட்டியில் இருக்கிறவங்களும் அப்படி நினைக்கிறதே இல்லை. இந்த அப்பார்ட்மெண்ட்டு இதை விட்டுட்டு அடுத்த அப்பார்ட்மெண்ட்டு, அதை விட்டுட்டு அடுத்த அப்பார்ட்மெண்ட்டு, இப்படி தான் பயணப்படணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கெல்லாம் நம்ம வாஸ்துப்படி இந்த மரம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எது இன்ஜினியர்ஸ் கட்டி கொடுக்குறாங்களோ அதில் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக. சரி, அதே மாதிரி இப்போது உயிரோட்டம் எப்படி மண்ணுக்கு ஒரு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அது மாதிரி நாம் வாழ்கிற வீட்டுக்கும் ஒரு உயிர் இருக்குது. பெரியவர்கள் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் ஒவ்வொரு கல்லும் என்னோட ஆசைகளையும் கனவுகளையும் சொல்லும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நமக்கு இந்த காலத்தில் கேட்குறதுக்கு விசித்திரமாக இருந்தாலும் அதில் அவ்வளோ உணர்வு பூர்வமாக இருக்குது. அவ்வளோ பார்த்து ஆசையாக கட்டியிருப்போம் இல்லையா. ஒரு கட்டிடத்தின், ஒரு வீட்டினுடைய உயிர்த்தன்மை அப்படிங்கிறது எவ்வளோ வருஷம் இருக்கும். அதை நிலையாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம்? நீங்கள் நீண்ட காலம் உங்கள் சந்ததிகளும் உங்களுடைய நீங்கள் கட்டக்கூடிய வீடுகளில் வாழணும், இல்லை அவங்களுக்கு அந்த சொத்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த வீடை நீங்கள் கட்டட அமைப்பு கட்டும்போதே ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போது இந்த உயிர் போட வச்சுக்கணும் அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் ஒரு 7 ஆண்டுகளுக்காக அந்த வீட்டை புதுப்பித்து மீண்டும் அந்த கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கங்க. அது பண்ணுனா போதுமானது. எப்போவுமே தொடர்ந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும். தவறான வீடுகளாக இருந்தாலும் கூட 7 ஆண்டுகளுக்கு ஒருக்க மாற்றி அமைக்கிறப்போ கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம ஒரு வெள்ளையடிக்க போகிறோம்னாலே
அதில் வந்து ஒரு கரையான் பிடிச்ச ஒரு சுவராக இருக்கலாம், இல்லை கரையான் அரிச்ச வந்து ஒரு ஒரு ஜன்னல்களாக இருக்கலாம். இதெல்லாம் மாற்றிடுவோம். ஆமா, சரி பண்ணிட்டு தான் நம்ம சரி வேலையை பண்ணிட்டு எடுப்போம். தான் திரும்ப ஆரம்பிப்போம். ஆமா, அப்போ என்ன ஆகும்னா அந்த வீடு வந்து மீண்டும் ஒரு புத்துயிர் பெறும். உயிர் பெறுது. உயிரோட்டமான வீடுகள்லாம் அன்னைக்கு கட்டினாங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு செங்கல் ஆகட்டும், சுண்ணாம்பாகட்டும், அதே மாதிரி கடுக்காய், பனை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய பனை வெல்லம், தெளிவு, இந்த மாதிரி நிறையா பொருள்களை வந்து பயன்படுத்தி வீடு கட்டினாங்க. பூச்சிகளுக்கும் அதை தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி அந்த பொருள்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதில்ல. அப்படி கிடைச்சாலும் அதெல்லாம் வந்து சேர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு கலைஞர்கள் இல்லை, கொத்தனார்கள் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை, அதற்கான வேலையாட்களும் நமக்கு கிடைக்கிறதில்ல. அதனால் இப்போ செய்ய முடியாது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம என்ன முடிஞ்ச அளவுக்கு வாஸ்து முறைப்படி என்ன சரியாக செய்ய முடியுமோ அதுபடி செஞ்சாலே ஓரளவுக்கு எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடு இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். சரி, எப்பொழுதுமே உங்க நிகழ்ச்சியில நீங்க சொல்றது வாஸ்துவை பத்தி புரிதல் மட்டும் வேணாம், இந்த வாஸ்து சொல்லக்கூடிய நபர் சிறந்த நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நீங்க ஒரு சிறந்த நபரா எங்களுடைய பார்வையில தெரியும் போது கண்டிப்பா உங்களை மாதிரியான சிறந்தவர்களால் தான் இன்னும் வாஸ்தில் சிறந்தவர்களை உருவாக்க முடியும். அப்ப கண்டிப்பா நீங்க தான் எங்களுக்கு ஒரு குருவா இருக்கணும். உங்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு குரு இருப்பாரு. அதை பத்தி எங்களோட பகிர்ந்துக்கங்க. எப்படி நாங்களும் இதுல பயிற்சிகள்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க. நிச்சயமாக. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 குருமார்கள்ட்ட படித்தேன் இந்த வாஸ்து. அதில் வந்து இப்போ 3 குருமார்கள் வந்து இல்லை, 2 நபர்கள் இப்போ இருக்கிறாங்க. அதில் வந்து நான் பயணித்தது, நீண்ட காலம் பயணித்தது, என்னோட பயணித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ரவிரமணா அவர்கள் தான். அவர் என்னோட சிறந்த நண்பர். சமீப காலத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். ஸோ அவர் வந்து வாஸ்து வகுப்பு எடுத்துகிட்டு இருந்தார். இப்போது நானும் இப்போ வாஸ்து வகுப்பு அடுத்த மாதத்துலேருந்து எடுக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா அவரோட பயணித்த அனுபவங்களும் என்னோட அனுபவங்களையும் சேர்த்து தான் இந்த வாஸ்து வகுப்பில் நான் எடுக்க போகிறேன். அவர் வகுப்பில் என்னென்ன டூல்லாம் கொடுத்தாங்களோ அதே போல் என்னோட வகுப்புலையும் என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த வாஸ்துல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது, என்னென்ன சூட்சமங்கள் இருக்குது, இதுவரை புத்தகங்களில் சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இந்த வாஸ்துல இருக்குது. அது அனைத்துமே அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதுவும் குறைந்த ஒரு கட்டணத்தில் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை. அதில் கண்டிப்பாக வகுப்பில் சேர்ந்து பயனடைங்க. கண்டிப்பா சார். நம்ம இப்ப திருமணம் சொல்லும்போது ஒரு முகூர்த்த நாள் பாக்குறோம், வளர்பிறை முகூர்த்தமா இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். 4:30 முகூர்த்தமா வைங்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம வாஸ்துன்னு சொல்லும்போது வாஸ்து நாள்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இதுல வந்து பெரும்பான்மையானவர் என்ன சொல்றாங்க, வாஸ்து நாள்ல இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லா வரும். ஒரு சிலர் இல்ல அது வாஸ்து நாள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கு. ஐயாவுடைய கருத்து என்ன? இப்போது வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா அந்த டைம் வந்து ரொம்ப கம்மி. அது ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம், 25 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் வாஸ்து நாள் பார்த்து நேரம் பார்த்து ஆரம்பிக்கணும்னு எல்லாம் முடிவு பண்ணி அங்கே ஆரம்பித்தாலும் ஒன்று மேஸ்திரி வரமாட்டார், இல்லை இன்ஜினியர் லேட்டாக வருவார், இல்லை கொத்தனார் லேட்டாக வருவார். இது இயற்கை. அதனால் நீங்கள் வாஸ்து நாள் அன்னைக்கு தான் ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல ஒரு முகூர்த்த நாள் பார்த்து ஆரம்பித்தாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த வாஸ்துக்கு கால் போடுற நாள் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் அதிகாலையிலேருந்து ஒரு 12 மணிக்கு உள்ளே பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அதை தாண்டி வந்து போகக்கூடாது. ஏன்னா அதிகாலையிலேருந்து அந்த உச்சி வேலைக்கு முன்னாடியே பண்ணணும். அது மட்டும் கவனம் செலுத்தினாலே போதுமானது. ஒரு வீடு இருக்கு, வாங்கிட்டோம், வாழ்ந்துட்டோம், வாஸ்து குறைபாடு இருக்கு, சரி செய்யணும், ஆனால் அதுக்கான நேரமோ பணமோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடைபட்டுக்கிட்டே இருக்கு. சரி, இப்போதைக்கு இதை செஞ்சு கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம், இதை வச்சு கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது மனிதனோட இயல்பு. அப்படி நாம இன்னைக்கு நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்னுலாம் தெரியாது. இப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நம்பிக்கைகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அந்த நம்பிக்கையில எது சிறந்த நம்பிக்கை செய்யலாம் அப்படின்னு நீங்க அறிவுறுத்துறீங்க? நம்பிக்கையை பொறுத்த அளவுக்கு யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா சாமானிய மனிதனாக நானாக இருந்தாலும் சரி, இல்லை மிகப்பெரிய மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி,
எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். அது வந்து எல்லாத்தோட நம்பிக்கை. அதில் வந்து குறை சொல்ல முடியாது. ஆனாலும் தெய்வமே ஆனாலும் வாஸ்து தவறான கட்டமைப்பு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தெய்வமே வச்சிங்கன்னா கூட அந்த தெய்வத்துக்கு பவர் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு இல்லை இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கோயில்கள் எத்தனையோ கோயில்கள் போய் பாருங்கள். ஒரு நேர பூஜைக்கும் கூட பூஜை செய்யறதுக்கு கூட ஆள் இல்லாத கோயில்கள் நிறையா இருக்கு. ஆமா. எத்தனையோ கோயில்கள் சிதலமடைந்து கிடக்குது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில்கள்லாம் சிதலமடைந்து கிடக்குது. இதற்கு காரணம்னா அந்த வாஸ்தோட அமைப்பு தான். வாஸ்து சாஸ்திரங்கள் சரியான முறையில் அந்த காலத்தில் நம்ம கட்டப்பட்டு சிற்ப சாஸ்திரங்கள் சரியான முறையில் பார்க்கப்பட்ட கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கு. கோயில்களுக்கும் வாஸ்து உண்டுங்கிறீங்க? கோயில்களுக்கும் வாஸ்து இருக்கு. கோயில்களுக்கான உருவானது தான் சிற்ப சாஸ்திரம். அதை தான் இன்னைக்கு வச்சுக்கிட்டு குழி பொருத்தம், கருடமனை, சிங்கமனை, பரந்துமனைன்னு சொல்லி சொல்றது எல்லாமே இந்த சிற்ப சாஸ்திரத்துக்காக உருவாக்கப்பட்ட புத்தகத்தை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க தவறு. அது ஒரு 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 பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. அந்த 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 கருடமனை, சிங்கமனை, பசுமனை, புலிமனை எல்லாம் எதுக்குமே பயன்படாது. அதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த சிற்ப சாஸ்திர புத்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈசானியத்தில் தான் வந்து பூஜை அறை கொடுத்துருப்பாங்க. அப்போ ஈசானியத்தில் பூஜை அறை கொடுக்கறதுக்கும் அதே வீட்டில் ஈசானியத்தில் பூஜை அறை கொடுத்தா வீட்டில் வாஸ்து தவறுங்கிறோம். அப்போ இது ரெண்டும் எப்படி பொருத்தி பார்த்து நீங்கள் குழி பொருத்தம் மனையடி பொருத்தம் எப்படி கொண்டு வர முடியும்? அந்த மாதிரி இன்னைக்கு நிறையா ஏமாற்றங்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட. வந்து இன்னைக்கு மக்கள் வந்து எதை சாப்பிட்டா பித்தம் தீருன்னு பார்க்குறான். எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க. எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. வீடை மாற்ற முடியறதில்லை, வீடை மாற்றுறதுக்கு பொருளாதாரம் இல்லை, இல்லை ஏதாவது ஒரு மாற்றி வேறு பக்கம் போகலாம் அப்படின்னாலும் அதற்கும் வாய்ப்பு இல்லை. அதனால நான் இந்த இருந்த வீட்டிலே இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறாங்க. அவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு கோயிலுக்கு போனால் தீர்வு கிடைக்குமா, ஒரு குறி கேட்டால் தீர்வு கிடைக்குமா, ஒரு பரிகாரம் செஞ்சால் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வாஸ்து பண்ணால் தீர்வு கிடைக்குமான்னு பெரும்பாலானவர்கள் நினைக்கிறதே இல்லை. பரிகாரம் பண்ணிங்கன்னா சாதாரணமாக எங்கே போய் பண்ணாலும் ஒரு 10,000லேருந்து 20,000 ரூபாய் கம்மியாக பரிகாரம் பண்ணவே முடியாது. ஒரு நல்ல அனுபவம் பெற்ற வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு ஒரு வாஸ்து பார்த்தாங்கனாலே வெறும் 10,000 ரூபாய் தான். ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போது நீங்கள் பொதுவாகவே தேடல்கள் இருக்கிறது எல்லாத்துக்கும் இயற்கை தான். ஆனால் தேடல்கள், அந்த தேடல்கள்னால நமக்கு பயன் இருக்கணும், அது பயன்படணும். அப்படின்னா வீட்டை வந்து வாஸ்துப்படி மாற்றி அமைக்கிறது மட்டும்தான் ஒரே தீர்வு. இப்போ வீடு வந்து ஒரு தவறான அமைப்பில் இருக்குது. இப்போ இதுக்கு தீர்வு வேணும்னா ஒரு கோயிலுக்கு போகலாம். அந்த கோயில் எதுன்னு தெரிஞ்சுக்கணுமே, வாஸ்துக்கு பார்த்தா தானே அந்த கோயிலை கண்டுபிடிக்க முடியும். அப்போது இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி கோயிலுக்கு போனால் தான் அது நடக்கும். நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் நடக்காது. இப்போ கோயில்கள்லேயே பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்தலம்னு இருக்குது, நீர் ஸ்தலம்னு இருக்குது, காற்று ஸ்தலம்னு இருக்குது, ஆகாயத்துக்குன்னு இருக்குது. இப்போ இந்த பஞ்சபூத சக்திகளுக்கு தானே தனித்தனியான ஸ்தலங்கள் அமைச்சு வச்சுருக்கான். இப்போ உங்கள் வீட்டில் அக்னி பாதிப்பு இருக்குது, நேராக நீர் ஸ்தலத்துக்கு போகிறீங்க, என்ன கிடைக்கும்? அப்போது ஃபஸ்ட்டு ஒரு வாஸ்து முறை வச்சு உங்கள் வீட்டை வந்து பாருங்கள். அப்போது அவங்க வந்து எந்த கோயில்களுக்கு போகலான்னு சொல்கிறாங்களோ அந்த கோயிலுக்கு போங்க, 100% பலன் கிடைக்கும். தெய்வங்கள் இருப்பது 100% உண்மை. நானும் தினந்தோறும் கோயில்களும் தினந்தோறும் தெய்வ வழிபாடுகளும் செய்யக்கூடிய ஆள் தான் நானும். தெய்வம் அப்படிங்கிறது 100% உண்மை, 100% பலன் கொடுக்கும். நமக்கான நம்ம இருக்கக்கூடிய வீட்டிற்கான தெய்வங்களிடம் போகிறப்ப தான் நடக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடு வாஸ்து பார்க்க போயிருந்தோம் திருச்சி மாவட்டத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு தெற்கு ரோடு குத்தல், வடகிழக்கு ஃபுல்லாக அடைபட்டு ஒரு சின்னதாக ஆஃபீஸ் ரூம் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6க்கு 6 ஒரு ரூம், ஒரு டேபிள் ஒரு சேர் போகிற மாதிரி உட்காந்துருக்குறாங்க. அவருக்கு வந்து வீட்டின் உரிமையாளருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடுச்சாங்க. அந்த பையனும் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டான், 2 பேருமே. இந்த அறை அமைச்சதுக்கு பிறகு. ஆமாம், அந்த பூர்வீக வீடு கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வீடு, அந்த வீட்டோட அமைப்பு வந்து அப்படி இருக்குது. அப்போது இந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்கன்னா, புது வீடு, அந்த பழைய வீடு தவறுன்னு சொல்லி புது வீடு கட்டி வர்றாங்க. புது வீட்டில் அப்படியே சேம் கட்டட அமைப்பு இருக்குது. அது ஓட்டு வீட்டில் இருக்குது.
இங்கே வந்து இவங்க பெருசாக ஃபஸ்ட் ஃப்ளோர் வச்சு ரெண்டு ரெண்டு ஃப்ளோர் வச்சு கட்டுறாங்க. அதுலேயும் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து அந்த இடத்துல ஈசானியத்தில் ஒரு 6க்கு 6 ஒரு ரூம் போட்டு ஒரு பூஜை அறை. இந்த வீடும் தென்மேற்கு தெற்கு ரோடு பார்த்த மனை. ஏன்னா பூர்வீகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வீடு அமையும்னு சொல்லி நான் தொடர்ந்து சொல்கிறது அதனால தான். அப்போ என்ன ஆகுது, அந்த பெண்ணை கொண்டு போய் ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லி சேர்த்துறாங்க. 2 வருஷம் போகிறாங்களா. 3வது வருடத்துலேருந்து மனநிலை எனக்கு பாதிக்கப்பட்டுருச்சு, என்னால் படிக்க முடியும்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் வாஸ்து பார்க்குறக்கு நாங்கள் போகிறோம். அவர் பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப சிரமத்தில் இருக்கார். அந்த வீட்டோட தலைவனால் செயல்படவே முடியல. பையனும் சரியாக படிக்கலை. அந்த பெண்ணும் டாக்டருக்கு படித்தது பாதியோடு நிப்பாட்டிட்டாங்க. அந்த வீட்டுடைய தலைவி பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு எக்ஸ்ட்ரானரி. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 20 சிலைகள், ஒரு 1/2 அடி உயரத்தில் 1 அடி உயரத்தில் வரிசையாக சிலைகள் வச்சு வழிபாடு. ஏன்னா அந்த தெற்கு ரோடு குத்தில் அந்த வேலையை செய்ய சொல்லுது அந்த அம்மா அவங்கள. அந்த அம்மா வாரத்தில் 7 நாட்களுமே தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவர்கள். கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருக்கிறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முழு ஆன்மீகவாதியாக மாறிட்டாங்க. குடும்ப பெண் தான். அப்புறம் என்னாச்சு, என்னம்மா இதெல்லாம் எடுத்து மாற்றுங்க, இந்த மாதிரி சிலைகள்லாம் வைக்கக்கூடாது, அதே மாதிரி ஈசானியத்தில் இதெல்லாம் எடுங்க, தென்மேற்கு ரோடு பார்வை இருக்குது, ஸோ உங்களுடைய ஆக்டிவிட்டீஸோ குடும்பத்தில் இந்தந்த மாதிரி தவறுகள் நடக்கும், நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கொண்டு வரணும், மாற்றணும், இன்னும் வாழ்வியலை மாற்றுங்க. ஏன்னா போகிற வழி வந்து கரடு முரடானு தெரிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம தான் பாதையை வந்து தேர்ந்தெடுக்கணும், இல்லை பார்த்து போகணும்ல, அதுதான் நாங்கள் வழிகாட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, சிவன் வந்து எங்கிட்ட நேரடியாக பேசுவாருங்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சிவன் தான் வந்து என் பையனுக்கு இது நடக்கும்னு சொன்னாங்க, அதே மாதிரி என் பையன் பாதிக்கப்பட்டான். என் பொண்ணுக்கு நடக்குன்னு சொன்னாங்க, பாதிக்கப்பட்டாங்க. என் பொண்ணுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்குன்னு சொன்னாங்க, கிடைச்சிச்சு. என் பொண்ணுக்கு இந்த ஊரில் தான் படிக்கணும்னு சொன்னாங்க, அந்த ஊரில் போய் படிச்சுங்கிறாங்க. இது நீங்கள் எப்படி நம்ம சொல்கிறது? ஆனால் அந்த வீடு முழுக்க முழுக்க தவறாக உங்களை வழி நடத்துது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டோட தவறான கட்டிட அமைப்பும், அந்த தெற்கு ரோடு குத்தலும், ஈசானிய பகுதியில் அமைக்கப்பட்ட அந்த ஒரு சின்ன அறையும், அதே போல் தென்மேற்கும் பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியிலுமே ஒரு சின்னதாக ஒரு 6 அடிக்கு ஒரு 10 அடியில் ஒரு ரூம் வாடகை கொடுறதுக்காக அந்த வீட்டுக்கு. அப்போ அந்த கட்டிட அமைப்பு வந்து டோட்டலாக அவங்க குடும்பத்தையே சீரழிக்குது. அப்போ வாஸ்து அப்படிங்கிறது இந்த ஒரு 4 திசைகளை வச்சுமோ, இல்லை 4 மூலைகளை மட்டும் அந்த வீட்டில் வாயு, அக்னி, நைருதி, ஈசானியை மட்டும் எடுக்க முடியாது. ஒவ்வொரு அங்குலமாக அணுவாக பிரித்து அதை சரியாக வாஸ்துப்படி அமைச்சிங்கன்னா தான் 100% பலன் எடுக்க முடியும். நிறைய வாஸ்து தகவல்கள் நம்ம கொடுத்தோம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும், அதாவது இதுக்கு மேலே வாஸ்து குறைபாடு சரி பண்ணாமல் இருந்துடக்கூடாது. இப்போ பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படுறது இயல்பு, உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது இயல்பு. இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் மாறி மாறி வரும். இதெல்லாம் கூட இயல்பான விஷயம். இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இனிமேலும் தாமதப்படுத்தாம தயவு செய்து வாஸ்து நிபுணனை பார்த்து சரி பண்ணிடுங்க அப்படின்னு ஐயா குறிப்பிடக்கூடிய விஷயங்கள். ஒரு வீட்டில் தொடர்ந்து உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு, உடல்நிலை பாதிப்பு, அல்லது துர்மரணங்கள், அல்லது விபத்துக்கள், இல்லைன்னா தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவில் கடனோ நஷ்டமோ, இல்லை பிறரால் ஏமாற்றப்படுதல்களோ, இல்லை அண்ணன் தம்பி உறவுகளால் சொத்துக்கள் வந்து ஏமாற்றி பிடுங்கப்படுவதால் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஒரு வீட்டில் நடந்துச்சுன்னா உடனே ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை பார்த்து உங்கள் வீட்டை வாஸ்துப்படி அமைச்சுக்குங்க. 100% பலன் கிடைக்கும். சரி, இப்போ எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டோம்னா கண்டிப்பா அது சரியில்லை இது சரியில்லைன்னு வீட்டை இடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. அதனாலேயே கூப்பிடுறது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வாஸ்து குறைபாடு இருக்குமோனே மனசுல ஒரு எண்ண ஓட்டத்தோடையே இருக்காங்க. அது கூட அவங்களுக்கு ஒரு நெகட்டிவான எனர்ஜியை கொடுக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருக்கு. அப்போ இந்த வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்க்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? அதை எப்படி தவிர்த்துக்கலாம்னு நீங்க சொல்லுங்க. பொதுவாக எல்லாத்துக்குமே வாஸ்து நிபுணரை கூப்பிட்டா இடிக்க சொல்லுவார், உடைக்க சொல்லுவார், நமக்கு நிறைய பணம் செலவாங்கிற இந்த எண்ணம் இருக்குது. இது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. பட் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வீடுகள்லையுமே உடைக்கணும், இடிக்கணும், இல்லை மிகப்பெரிய அளவில் வந்து வீட்டை வந்து மாற்றி கட்டணும் அப்படிங்கிற அமைப்பு வந்து பெரும்பாலான இடங்களில் இருக்கிறது இல்லை.
சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி அமைத்தாலே போதுமானதாக தான் இருக்குது. அதனால பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் எப்பெல்லாம் மனசில் வாஸ்து நம்ம குறை இருக்குமோ அப்படின்னு தோணுச்சுன்னா உடனடியாக ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பார்த்துருங்க. அப்போ தான் உங்கள் மனதும் நிம்மதியாக இருக்கும், உங்கள் வீடும் ஒரு நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து பார்த்து சொல்லிட்டதுக்கு அப்புறம் குறையே இல்லைன்னா கூட நம்ம குறை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க நம்மளுடைய எண்ணெய் ஓட்டமே கூட நம்மளோட அந்த வீட்டில் ஒரு தவறுதலான விஷயங்களை உருவாக்கலாம். நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு நிபுணரை கூப்பிட்டு பார்த்துறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஒரு எண்ண ஓட்டங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது எல்லாமே தீர்மானிக்கும். நீங்கள் மனதில் வந்து ஏதாவது ஒரு 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 கஷ்டமான சூழ்நிலை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை மீண்டும் மீண்டும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தான் கொண்டு போய் விடும். ஏதோ ஒரு மகிழ்ச்சிகரமாக இருந்தீங்கன்னா எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வாஸ்து. எப்போவுமே வாஸ்து தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது ஒரு ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு உடனே பார்த்துருங்க. அது சரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா நிம்மதியாக நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாம். இல்லை தவறாக இருந்தாலும் சின்ன சின்ன திருத்தங்களை செஞ்சுக்கிட்டு, இல்லை அதற்கான கோயில்கள் ஏதாவது இருந்தால் அந்த கோயில்களுக்கு போய் நம்ம வழிபாட்டு வச்சுக்கிட்டு தொடர்ந்து வழிபாடு முறை வச்சாலும் கூட ஒரு சில இடங்களில் பாதிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வாஸ்து அப்படிங்கிறத 100% நம்பி ஒரு வாஸ்து முறை கூப்பிட்டு மாற்றி அமைச்சுக்குங்க. நன்றி.